ஒரு 5 மந்த்ஸ் முன்னாடி என்னோட சேனலில் நான் வந்து ஒரு கம்ப்ளீட் பிசி பில்ட் கைடு வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதாவது ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு எப்படி பிசியை வந்து பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் போட்டிருந்தேன். அது வந்துட்டு 45 மினிட்ஸ் லாங் இன்னும் சேனலில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ தான் நான் வந்து லாஸ்ட்டாக என்னோட பிசியை நான் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி க்ளீன்லாம் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து அசம்பிள் பண்ணுது. அதுக்கப்புறமா நான் வந்து என்னோட பிசியை ஓப்பனும் பண்ணல எந்த ஒரு ரீசனுக்காகவுமே. பட் ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்துட்டு என்னோட பிசி வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு நான் கேம்ஸ் விளாட்றப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷட் டவுன் ஆகிறது, இல்லைனா வந்து ஹீட் அவுட்புட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ அதுக்காக என்னோட கேபினெட் சைட் பேனல் வந்து நான் ரிமூவ் பண்ண உடனே தெரிஞ்சிருச்சு நிறைய டஸ்ட் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ப்ராப்பராக சிஸ்டமில் வந்து கூலிங் கிடையாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்துட்டு உங்களோட பிசியை வந்து க்ளீன் பண்ணுறது, உங்களுக்கு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன டூல்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அண்ட் ஆல்சோ முக்கியமான டிப்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அண்ட் ஏன் வந்து உங்களோட பிசியை நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணுறது அப்படின்றது நல்லது. ஸோ இதை பற்றிலாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட பிசியை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணல அப்படின்னா என்னென்ன வந்து ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிசியை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால நிறைய டஸ்ட்டு சேரும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட சிபியூ கூலிங்குள்ள எல்லாமே வந்துட்டு டஸ்ட்டு போகிறதுனால ப்ராப்பரான ஹீட் எக்ஸாஸ்ட் அப்படின்றது வந்து இருக்காது. இதனால் ப்ராசஸரில் இருக்கிற ஹீட்டாக இருந்தாலும் சரி, கிராஃபிக் கார்டோட ஹீட்டாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு அந்த சர்ஃபேஸ்லேயே இருக்கும், வெளியே வந்து வராது. ஸோ இதனால் வந்துட்டு காம்பனன்ட் டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட பர்ஃபார்மன்ஸும் வந்து கம்மியாகும். ஏன்னா வந்துட்டு கூலிங் ப்ராப்பராக இல்லாததுனால உங்களோட பிசியால் அதோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி எவ்வளவோ அவ்வளோ வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் நீங்கள் வந்து உங்களோட பிசியை அட்லீஸ்ட் ஒரு 2 months ஒன்ஸ் இல்லைனா 3 months ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இப்போ வரைக்கும் உங்களோட பிசி டஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத வந்து பார்த்துரும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட பிசியை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களோட பிசியை வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஏர் கம்ப்ரஸர் அப்படின்றத வந்து நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ இந்த ஏர் கம்ப்ரஸர் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஏரை வந்து வெளியே ப்ளோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து ஏர் வெளியே வர்றதுனால நீங்கள் அதை வந்துட்டு உங்களோட பிசியில் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா டஸ்ட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அப்படியே வந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பெருசாக இல்லைனா ப்ரஷ் யூஸ் பண்ணியோ இல்லைனா ஒரு பார்ட் நீங்கள் வந்து தனியாக ரிமூவ் பண்ணி வந்துட்டு எதுவுமே நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த ஏர் கம்ப்ரஸர் அப்படின்றது வந்து இருக்காது. அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து ஏர் கம்ப்ரஸருக்கு பதிலாக நீங்கள் வந்து வேக்யூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு அந்த சக் பண்ணுறதுக்கு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்துட்டு ப்ளோ பண்ணுற மாதிரி வந்து ஆப்ஷனும் இருக்கும். என்ன வேக்யூம் யூஸ் பண்ணாலும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ப்ளோவர் சைட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் வெளியே வர ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் உங்களால் வந்துட்டு ஓரளவு வந்து உங்களோட பிசியை வந்து க்ளீன் பண்ண முடியும். ஸோ வேக்யூமில் இருந்து வர ஏர் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்டில் உங்களோட பிசியில் எல்லா வயசுமே வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பிசியில் வேக்யூம் யூஸ் பண்ணி இல்லைனா ஏர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணாவோ நீங்கள் எப்பயுமே வந்துட்டு உங்களோட ஃபேன்ஸை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்துட்டு அது ஹையஸ்ட் ஆர்பிஎம்மில் அப்படி சுற்றிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்துட்டு ஏர் அது மாதிரி ப்ளோ பண்ணுறப்ப எப்பயுமே வந்துட்டு உங்களோட ஃபேன்ஸை வந்து ஒரு கையில் வந்து பிடிச்சிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எப்பயுமே வந்துட்டு உங்களோட பிசியை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சிபியூ கூலர் மேலே வந்துட்டு கொஞ்சம் அட்டென்ஷன் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட சிபியூ கூலர் ஃபேன் மேலே வந்துட்டு உங்களுக்கு அழுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த ஹீட்டை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இருக்கிற அந்த பிளேஸில் வந்துட்டு நிறைய டர்ட் வந்து எப்பயுமே சேரும். நீங்கள் வந்து இப்போ வீடியோவில் கூட பார்க்கலாம், நான் வந்து ஃபேன் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா உள்ளே எவ்வளோ டர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே உங்களோட சிபியூ கூலரை முடிஞ்ச அளவு வந்துட்டு ரிமூவ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பெட்டர். ஏன்னா நீங்கள் வந்துட்டு தெர்மல் பேஸ்ட்லாம் வந்து அகைன் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் உங்ககிட்ட தெர்மல் பேஸ்ட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட சிபியூ ஃபேனை வந்து ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது நல்லது. பட் உங்ககிட்ட தெர்மல் பேஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேனை வந்து செக் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு அழுக்கு இருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவு அதையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு பிசியை க்ளீன் பண்ணுறப்ப நீங்கள் பெருசாக வந்துட்டு ஒரு 4 காம்பனன்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பெருசாக வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அதில் ஒன்று வந்துட்டு ப்ராசஸர், இன்னொன்று வந்துட்டு உங்கள் பிசியில் வந்து கிராஃபிக் கார்டு இருக்குது அப்படின்னா கிராஃபிக் கார்டு அதோட ஃபேன்ஸ்லேயும் வந்து அழுக்கு வந்து சேரும். அண்ட் அது போக உங்கள்கிட்ட எஸ்எம்பிஎஸ் இருக்குது அப்படின்னா எஸ்எம்பிஎஸ்லையுமே வந்துட்டு ஹீட் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்காக ஃபேன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயுமே வந்துட்டு நிறைய டர்ட்டு வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதையுமே வந்து க்ளீன் பண்ணுங்கள். இது போக உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களோட கேபினெட்டில் வந்துட்டு ஒரு சில ஃபேன்ஸ் வந்து இருக்கும். பேக் சைடில் இருக்கிற ஃபேனாக இருந்தாலும் சரி, நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சில ஃபேன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு மெயினான பார்ட். நீங்கள் வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கூலிங் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களோட பிசி வந்துட்டு ஹை டெம்பரேச்சர்ஸில் வந்து ரன் ஆகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு என்னோட சேனல்லையும் இருக்குது. இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.